வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது ஜவ்வாதுமலை ஜமுனா மரத்தூரிலிருந்து செங்கம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள அழகிய சரவணமுருகன் திருக்கோவில். சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்க நடுவில் செல்லும் அழகிய படிக்கட்டு பாதை. இரண்டு பக்கங்களிலேயும் மலையும் காடுகளும் சூழ்ந்திருந்தன. ஜவ்வாது மலையில் அமைந்த பழமையான ஒரே முருகன் திருக்கோவில் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. கோவிலின் பழமையை அதோட படிக்கட்டுகளை கொண்டு அறியலாம். நீண்ட நெடிய அழகிய படிக்கட்டுகள், ஏறுவதற்கு ஒரு புறமும் இறங்குவதற்கு மற்றொரு புறமுமாக அழகிய இரண்டு படிக்கட்டு பாதைகள் அமைந்திருந்தன. மலை ஏறுவதற்கு முன்பாக வழித்துணை விநாயகரை வணங்குவோமா? மழைக்காலம் அப்படிங்கிறதால சிலு சிலுன்னு மழை பொழிந்து கொண்டே இருந்தது. படிகள்ல ஏறும் நேரம் வந்துவிட்டதுங்க. படிகள் மிகவும் பழமையாக இருந்தன. ரெண்டு பக்கமும் மலைப்பாதை அப்படிங்கிறதுனால பிடிச்சுக்கிட்டு ஏறுறதுக்கு கம்பிகள் அமைத்திருந்தாங்க. பாதை குண்டும் குழியுமா தான் இருந்தது. ஆனா ரெண்டு பக்கமும் இருந்த மரங்களும் சில் என்ற காற்றும் பனி மேக மூட்டமும் மனதை மயக்குச்சு. பனிச்சாரலின் குளிர்ச்சி தாங்காம மலைக்குன்றுகள் பசுமையை போர்வையாய் போட்டியிருந்தன. இந்த குளிர்ச்சியை அனுபவிப்பதற்கும் காற்றை சுவாசிப்பதற்கும் நறுமணத்தை நுகர்வதற்கும் நாங்கள் பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். மலை மீது ஏறி வந்துட்டாங்க. சிறிய அழகிய கோவில். மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது இல்லையா? மிக சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சஷ்டி போன்ற தினங்கள்லாம் கூட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க அங்க இருந்தவங்க. மேலும் ஆடி கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை, தை கிருத்திகை போன்ற நாட்கள்ல பக்தர்கள் காவடியும் பூஜை பொருட்களும் கொண்டு வந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் என்றும் அந்த நாட்கள்ல கோவில்ல கூட்டம் அலை மோதும் என்றும் கூறினார்கள். கோவிலுக்குள் நுழைந்து பலிபீடம், மயில் வாகனம் கடந்து முருகப்பெருமானை தரிசித்தோம். முருகப்பெருமானை பார்க்கும்போது அப்படியே வாரி தூக்கி வச்சு கொஞ்சலாம் போல இருந்தாருங்க. மிகவும் சிறிய அழகிய குழந்தை முருகன் சிலை. சின்ன குழந்தை வடிவத்துல கையில் வேலோட அற்புதமா அமர்ந்திருந்தார். சிறிய கோபுரம், கோபுரத்தின் மீது அவ்வை, இடும்பன் போன்றோருக்கான சிலைகள் அழகாக காணப்பட்டன. வியூ பாயிண்ட் என்று கூறும் வகையில் மலை மீதிருந்து சுற்றியுள்ள ஜவ்வாது மலையை காண்பதற்கு மிகச்சிறந்த வியூ பாயிண்ட் காட்சியாக இருந்தது. இங்கிருந்து பார்க்கும்பொழுது காவலூர் தொலைநோக்கி நிலைய கோபுரம் நன்றாக தெரிந்தது. பனி மூட்டம் அதிகமா இருந்துச்சுங்க. மேகம் வந்து தங்கி இருக்கிறதோ என்று தோன்றும் வகையில காட்சியளித்தது. என்ன உறவுகளே, ஜமுனாமரத்தூர் சரவணமுருகன் திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே? மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.